காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க நடவடிக்கை எடுக்காத துரோக எடப்பாடி அரசை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நாமக்கல்லில் நடைபெற்ற பிரம்மாண்ட கண்டன பொதுக்கூட்டத்தின் தொகுப்பினை இன்றைய கழக செய்திகளில் காண்போம். காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை சட்டப்படி மேற்கொள்வேன். நிச்சயம் நாம் காவிரியின் உரிமையை மீட்டெடுப்போம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் வரை நமது போராட்டம் ஓயாது. நமது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தமிழகத்தின் சிறப்பு மண்டலமாகிய புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை உருவாக்கிய காலத்திலிருந்து அவரது அரசியல் வாரிசு இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கும் என்றென்றைக்கும் ஆதரவாக இருக்கின்ற நமது மேற்கு மண்டலமாகிய கொங்கு மண்டலத்திலே இன்றைக்கு நாமக்கல்லிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் காலம் தாழ்த்துகின்ற மத்திய அரசையும் அதை தட்டி கேட்காமல் வாய்ப்பத்தி கைகட்டி சேவகம் செய்கின்ற இந்த எடுபடி ஆட்சியையும் கண்டித்து இந்த கொளுத்துகின்ற வெயிலிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நமது கழகத்தின் அவைத்தலைவரும் நாமக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமாகிய பெரியவர் அன்பழகன் அவர்களே, இங்கே வரவேற்புரையாற்றிய நமது நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் சாமிநாதன் அவர்களே, இங்கே நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நமது கழகத்தின் அமைப்பு செயலாளர் எனது அருமை சகோதரர் ரவிக்குமார் அவர்களே, மற்றும் நம்மோடு இங்கே கலந்து கொண்டு இந்த மண்டலத்தை பாதுகாக்கின்ற நமது கொங்கு மண்டல தளபதிகளின் ஒருவராகிய முன்னாள் அமைச்சரும் நமது மேற்கு மண்டல பொறுப்பாளருமாகிய அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் எனது அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களே, கழகத்தின் பொருளாளர் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் சோழநாட்டின் தளபதி எனது அருமை சகோதரர் ரங்கசாமி அவர்களே, நமது கொங்கு மண்டலத்தின் தளபதியின் ஒருவராகிய பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினரும் தலைமை செயலாளருமாகிய எனது அன்பிற்குரிய அருமை சகோதரர் பழனியப்பன் அவர்களே, மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் செல்லதுரை அவர்களே, கழகத்தின் இலக்கிய அணி செயலாளர் எனது அருமை சகோதரர் டேவிட் அண்ணாதுரை அவர்களே, அமைப்பு செயலாளர்களே, பல மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்து நமக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற பிற மாவட்ட கழக செயலாளர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமை சகோதரர் அருள் முருகன், நமது கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்பு தம்பி பிரபு, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நமது நாமக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, கழகத்தின் பிற அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே, கழகத்தின் ஆணிவர்களாகிய நகர்கழகம், ஒன்றியம், பேரூர் மற்றும் கிளைக்கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, பிற மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கின்ற கழக நிர்வாகிகளே, தலைமை கழக நிர்வாகிகளே, பிற அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே, அம்மா அவர்களின் தொண்டர்களாகிய செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, என்றென்றைக்கும் நமக்கு ஆதரவாக இருக்கின்ற இளைஞர் சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது முதற்கண்
நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்திலே உள்ள அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டால்தான் தமிழக மக்களின் கோரிக்கையாகிய எதிர்பார்ப்பாகிய காவிரி நீரை முறையாக பெற முடியும் என்ற உணர்வை மதிக்காத காலம் தாழ்த்துகின்ற கர்நாடக அரசையும் அதற்கு துணை போகின்ற தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இந்த மக்கள் விரோத அரசாங்கத்தையும் கண்டித்து இங்கு நாம் கடந்த 7ஆம் தேதியிலிருந்து காவிரி கரை ஓரை மாவட்டங்களிலே போராட்டங்களை நடத்தி வருகிறோம். உங்களுக்கெல்லாம் நன்றாக நினைவில் இருக்கும், அம்மா அவர்கள் தமிழகத்தில் முதல்வராக இருந்த பொழுது தமிழக மக்களை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் தமிழகத்திலே அவர் அனுமதித்தில்லை. ஆனால் இன்றைக்கு அம்மாவின் அரசாங்கம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு மத்தியிலே சொல்பவர்கள் கேட்பதையெல்லாம் கைகட்டி வாய்ப்பத்தி அறிவைகள் போல் கேட்டுக்கொண்டு இங்கே எந்த ஒரு மக்கள் பிரச்சனையும் கண்டுகொள்ளாமல் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விரைவிலே நமது 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் இயக்கத்தை காப்பதற்காக தங்கள் பதவியை இழந்தார்களே, அவர்களின் வழக்கு தீர்ப்பு வர இருக்கிறது. நியாயம் நம் பக்கம் இருப்பதால் நிச்சயம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அவர்களை தகுதி நீக்கம் செய்து செல்லாது என்ற தீர்ப்பை நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த தீர்ப்பு வந்தவுடனேயே வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு இன்றைக்கு இருக்கின்ற இந்த எடுமுறை அரசாங்கம் நிச்சயம் ஆட்சி கட்டிலை விட்டு இறங்குவார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இரட்டைலை கையிலே இருப்பதால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் இருப்பதால், தங்களிடம் அதிகாரம் இருப்பதால், ஆட்சி இருப்பதால் நம்மை எல்லாம் தமிழக மக்களை எல்லாம் எப்படியாவது ஏமாற்றி அதை கொடுத்து இதை கொடுத்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று நம்பி ஆர்கே நகரிலே இந்த துரோக கூட்டம் களமிறங்கியது. ஆனால் அங்கே நீங்கள் அம்மாவின் பெயரை காப்பாற்ற, அம்மாவின் தொகுதியிலே போட்டியிட்ட அம்மாவின் வேட்பாளராகிய என்னை நீங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கின்ற தொண்டர்களும் மேலே இருக்கின்ற நிர்வாகிகளும் எனக்காக அந்த 20 நாட்கள் உண்ண உணவின்றி அங்கே தங்க இடமின்றி நீங்கள் எல்லாம் தங்கி ஆர்கே நகர் மக்கள் நமக்கு வாக்களித்து இரட்டை இலை சின்னத்தையும் உதயசூரியன் சின்னத்தையும் தூக்கி எறிந்து புதிதான குக்கர் சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெற செய்தார்கள் என்றால் அது நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த வெற்றி பாத்திரம் அல்ல. 8 கோடி தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை ஆர்கே நகர் மக்கள் நிறைவேற்றி தந்தார்கள் என்பதுதான் உண்மை. என்றைக்கு தேர்தல் வந்தாலும் நிச்சயம் தமிழக மக்கள் அம்மாவின் உண்மையான ஆட்சியை கொடுக்கக்கூடியவர்கள் நாம் தான். அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாம் தான் என்பதை மக்கள் உணர்ந்து வைத்திருக்கின்றார்கள். அதனால்தான் இங்கே பயந்து கொண்டு நாம் செல்கின்ற இடங்களில் எல்லாம் எந்த ஒரு பொதுக்கூட்டம் என்றாலும் எந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்றாலும் நமக்கு காவல்துறையை வைத்து அனுமதி தர மறுக்கிறார்கள். நமக்கு நான் வரும்பொழுது பார்த்தேன், சேலத்திலிருந்து வந்து கொண்டிருப்பது, ராசிபுரத்தில் இருந்து நமது கழக தொண்டர்களும் பொதுமக்களும் குறிப்பாக தாய்மார்கள் எல்லோரும் வந்த வாகனங்கள் எல்லாம் அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டு வேறு பாதையிலே திருப்பி அனுப்பப்படுகிறது. அங்கே காவலுக்கின்றவர்கள் இதற்காக நீங்கள் எப்படி செய்வீர்கள் என்று கேட்டால் இல்லை கூட்டத்திற்கு தான் அனுப்புகிறோம் என்று இங்கே இவர்கள் கூட்டத்திற்கு வருபவர்களை தடுக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் யார் அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த நபரை பற்றி செந்தில் பாலாஜி ஒன்று சொன்னார். உங்களுக்கெல்லாம் ஒன்றை நான் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்துகிறேன். நமது பெரியவர் அன்பழகனுக்கு நன்றாக தெரியும். நமது இயக்கத்திலே முன்பு இருந்து இன்றைக்கு திமுகவிற்கு சென்றிருக்கிறாரே செல்வ கணபதி என்ற முன்னாள் அமைச்சர். அவர் செல்கின்ற இடங்கள் எல்லாம் அவருக்கு பின்னாலே ஒரு மஞ்சள் பையை தூக்கி கொண்டு வருவார். அந்த எடுபடி யார் என்று தெரியும் உங்களுக்கு. அந்த எடுபடிதான் இன்றைக்கு இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ அவர்களிடம் வசதி வாய்ப்பு வந்து சேர்ந்து விட்ட காரணத்தினால் இந்த பகுதி மக்களை ஏமாற்றி அவர்கள் வாக்கு வாங்கி விடலாம் என்று நம்பிக்கொண்டு இதுபோல காவல்துறையையும் மற்றும் போக்குவரத்து துறையை சேர்ந்த அதிகாரிகளை பயன்படுத்தி இங்கே வருகின்ற கூட்டங்களை அவர்கள் தடுத்து பார்க்கிறார்கள்.
உண்மையிலேயே அவர்கள் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் இருண்டு விட்டது என்று எண்ணும் போல இவர்கள் எல்லாம், இந்த பூனைகள் எல்லாம் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆட்சியில் அமைந்து கொண்டிருக்கின்ற இந்த பூனைகள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அம்மா அவர்களின் உண்மையாகிய தொண்டர்களாகிய நாம் சிங்க கூட்டம் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். நீங்கள் வருகின்றவர்களை வேண்டுமானால் தடுத்து காலம் தாழ்த்தலாமே தவிர வரப்போகும் தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அடைய போகின்ற வெற்றியை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த நேரத்திலே ஒன்றை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நமது கழக பொதுச் செயலாளர் தியாகத்தலைவர் சின்னம்மா அவர்கள் அன்றைக்கு தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்க முடியாமல் அவர் பெங்களூர் சிறைக்கு செல்ல வேண்டிய நேரத்திலே நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அந்த கூவத்தூர் விடுதியை அழைத்து பழனிசாமி அவர்களை நீங்கள் முதல்வராக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த காரணத்தினால்தான் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவரை அன்றைக்கு முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள். கவர்னரிடம் சென்று நாம் கடிதம் கொடுத்த பொழுது, அன்றைக்கு மாலையே அவர் வர சொன்ன பொழுது, எனக்கு அருகிலே இருந்த இந்த பகுதியை சேர்ந்த நீங்கள் சொல்கின்ற அந்த தகரமணி என்னை துணை முதல்வராக வேண்டும் என்று என்னை அன்றைக்கு வற்புறுத்தினார். இவரோடு சேர்ந்து கோவையிலே இருக்கிறார் இன்னொரு மணி, வேலுமணி, அவரும் சேர்ந்து நான் துணை முதல்வராக வேண்டும் என்று அங்கே வற்புறுத்தினார்கள். ஆனால் நான் அவரிடம் சொன்னது, கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், இந்த ஆட்சி காப்பாற்றப்பட வேண்டும். நான் நினைத்திருந்தால் பழனிசாமிக்கு பதிலே நானே முதல்வராக வந்திருக்க முடியும். எங்களது எண்ணம் அதுவல்ல. புரட்சி தலைவர் கண்ட இந்த மாபெரும் இயக்கம், அம்மா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட இயக்கம் தொடர்ந்து பீடு நடை போட வேண்டும், இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் பொதுச் செயலாளரின் எண்ணம். அதற்காக நான் இந்த பதவிகளை ஏற்க தயாராக இல்லை என்று அவரிடமே கூறினேன். அதுபோல அவர் செல்கின்ற இடங்கள் எல்லாம் சொல்லி வருகிறார், தினகரன் கட்சியிலே இல்லை, அம்மா அவர்களால் நீக்கப்பட்டவர் என்று. ஆமாம், அம்மா அவர்கள் என்னை 2017 நீக்கினார்கள். காரணம், இந்த துரோக கூட்டம் செய்த சதி திட்டத்தால் அம்மா அன்றைக்கு எங்களை ஒதுக்கியிருக்க சொன்னார்கள். ஆனால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் அன்றைக்கு பெங்களூர் செல்கின்ற பொழுது என்னை துணை பொதுச் செயலாளர் ஆக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததே நமது அன்பு சகோதரர் தங்கமணிதான் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆர்கே நகர் தேர்தலின் பொழுது எனக்கு பின்னால் ஆட்டோவிலும் ஜீப்பிலும் தொற்றிக்கொண்டு தொப்பியை அணிந்து கொண்டு வாக்கு கேட்ட இவர்கள் எதற்காக ஏப்ரல் 17ஆம் தேதி மாறினார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவர்கள் அனைவரும் ரைடு பயத்தில் இருக்கிறார்கள். இந்த மணிகள் எல்லாம் ரைடு பயத்தில் இருக்கிறார்கள். மடியிலே கனம் இருப்பதால் பயம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் மேலிருந்து அவர்கள் வடக்கு நோக்கி தவம் கிடைக்கிறார்களே, அங்கிருந்து வந்த உத்தரவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தினகரன் இருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் தனிமிருந்த இயக்கமாக இருக்கும், அது தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வராது என்ற காரணத்தினால் வடக்கிலே இருந்தவர்கள் மயிலாப்பூரிலே இருக்கிற அவர்கள் ஏஜென்ட் மூலம் இவர்களுக்கு கொடுத்த உத்தரவின் காரணமாக இவர்கள் என்னையும் பொதுச் செயலாளரையும் கட்சியை விட்டு நீக்கினார்கள். இன்றைக்கு அவர்கள் அனைவரும் அரசியலில் இருந்து ஓரங்கட்டப்படுவார்கள். அதை தமிழ்நாட்டு மக்களும் அம்மாவின் தொண்டர்களாகிய நீங்களும் செய்து முடிப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். வருங்காலத்திலே இப்ப இந்த பெயருடைய ஒருவர் அரசியலிலே இருந்தால் அவர்கள் எல்லோரும் நமது அவைத்தலைவர் சொன்னது போல இந்த கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பெரியவர் CS ஆக இருக்கட்டும், மற்றும் பல அமைச்சர்கள் பொது வாழ்க்கையிலே இருந்தவர்கள் எல்லாம் கை சுத்தமாக நல்லவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு ஜாதி மதத்தை எதிர்பார்க்காமல், ஜாதி மதத்தை பார்க்காமல் நமது பொதுச் செயலாளர்கள் முதலமைச்சர் ஆக்கியவர்கள் இந்த அரசாங்கம் தொடர வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு எதிராக இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் துரோகத்தை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் மன்னிக்க மாட்டார்கள். குறிப்பாக நமது கொங்கு மண்டல பகுதி மக்கள் என்றைக்கும் அவர்களை மன்னிக்க மாட்டார்கள். நிச்சயம் என்றைக்கு தேர்தல் வந்தாலும் அவர்கள் அனைவரும் டெபாசிட் இழப்பார்கள் என்பது உண்மை என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, அந்த பயத்தினால்தான் இங்கே இவ்வளவு தடைகளை மீறி இத்தனை ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் வருகிறார்கள் என்று ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் நமது வாகனங்களை தடுக்கிறார்கள், நமக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள். நிச்சயம் நமது கட்சியின் தொண்டர்கள் அனைவரும்
நீங்கள் உறுப்பினர் சேர்ப்பை முடிந்தவுடன் ஜூன் மாதத்திலே நாங்கள் நாமக்கல்லிலே தங்கி இங்குள்ள 6 தொகுதிகளிலும் நாம் ஒவ்வொரு தொகுதியாக சென்று மக்களை சந்தித்து இவர்களின் முகமூடிகளை பிரித்தறிய நிச்சயம் வருவேன் என்று இந்த நேரத்திலே அவர்களுக்கு கூறிக்கொண்டு உங்களை நாங்கள் நிம்மதியாக இருக்க விட மாட்டோம். நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆட்சி அதிகாரம் இருப்பதால் எங்களை அடக்கி விடலாம் என்று. நாங்கள் அம்மாவிடம் பாடம் பயின்றவர்கள், நீங்கள் செல்வங்களிடம் பாடம் பயின்றவர்கள். செல்வங்களை போகின்ற வழியிலே நீங்கள் செல்வதற்கான காலம் நெருங்கிவிட்டது. உங்களுக்கெல்லாம் அரசியலிலே நீங்கள் அனாதையாகி விடுவீர்கள் என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளை நான் கடுமையாக கண்டித்து நடுநிலையோடு செயல்படுங்கள். இல்லை என்றால் நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளிலே நீங்கள் காத்திருக்க வேண்டிய காலம் வரும். அதை செய்யாமல் விடமாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு போக்குவரத்து துறையை சேர்ந்த அலுவலர்கள் உங்கள் வேலையை செய்யாமல் நீங்கள் எங்கள் இயக்க தொண்டர்களையும் எங்கள் இயக்க தொண்டர்கள் வருகின்ற வண்டிகளையும் பொதுமக்கள் எங்களுக்காக வருகின்ற பொதுமக்கள் வருகின்ற வாகனையும் தடுக்கின்ற வேலையை செய்வது எவ்வளவு கீழ்த்தரமான செயல் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்து இனியாவது திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உங்கள் மீது சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு இங்கே வருகை பொருந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கண்டிக்கின்றோம் காவேரி வேளாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டிக்கின்றோம். மத்திய அரசுக்கு துணை போகும் மாநில அரசை கண்டிக்கின்றோம். எங்கள் உரிமை காவிரி நீர் எங்கள் உரிமை. ஏமாற்றாதே மோடி அரசே ஏமாற்றாதே. அமைத்திடு காவிரி வேளாண்மை வாரியம் அமைத்திடு. காலம் தாழ்த்தாதே மோடி அரசே காலம் தாழ்த்தாதே. மத்திய அரசு மோடி அரசு மேலாண்மை வாரியம் அமைத்திடு. நியாயம் வழங்கு தமிழர்களுக்கு நியாயம் வழங்கு. நடிக்காதே எடுபடி அரசு எடப்பாடி அரசு தமிழக விவசாயிகளிடம் நடிக்காதே. வஞ்சிக்காதே மோடி அடிமை அரசை வஞ்சிக்காதே. தமிழக விவசாயிகளை வஞ்சிக்காதே. வறண்டதப்பா காவிரி யாரு வறண்டதப்பா. தண்ணீர் இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. ஆர்ப்பாட்டம் காவிரியை மீட்கும் ஆர்ப்பாட்டம். நிலைநிறுத்து மோடி அரசை நிலைநிறுத்து. சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்து. நியாயம் வழங்கு தமிழர்களுக்கு நியாயம் வழங்கு. ராஜினாமா செய் எம்பி பதவிகளை ராஜினாமா செய். வேண்டும் காவிரி வேளாண்மை வாரியம் வேண்டும். போராட்டம் திராவிடர் தலைவர் டிடிவி தலைமையில் போராட்டம். தமிழர்களின் உரிமைக்கான போராட்டம். விட்டு கொடுக்காது அடிமை அரசே எடப்பாடி அரசே தமிழர்களின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காது. வென்றெடுப்போம் இதய தெய்வம் அம்மா வழியில் தமிழக உரிமைகளை வென்றெடுப்போம். அமைத்திடுவோம்
புரட்சி தலைவி அம்மா ஆட்சியை அமைத்திடுவோம். மக்கள் செல்வர் டிடிவி தலைமையில் அமைத்திடுவோம். தமிழர்களின் தன்மான ஆட்சியை அமைத்திடுவோம். மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம், காவிரியை மீட்டெடுப்போம். வாழவிடு வாழவிடு, தமிழக விவசாயிகளை வாழவிடு. வாழவிடு வாழவிடு, தமிழ் மக்களை வாழவிடு. மத்திய அரசு மாநில அரசு அமைத்திடு அமைத்திடு, காவிரி வேளாண்மை வாரியத்தை உடனே அமைத்திடு. ஆளுநரை மத்திய அரசாங்கம் திரும்ப பெறணும் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது மாத்திரம் இல்லாமல் இதில் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி கண்காணிப்பில் சிபிஐ விசாரித்தாதான் அதில் உண்மையெல்லாம் வெளிப்படும். யார் யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, யார் அந்த ஹையர் அஃபீஷியல்ஸ், அவர்கள் வந்து ஆஃபீஸர்ஸா, அரசியல்வாதிகளா, இல்லை அதையும் தாண்டியவர்களாங்கிறது தெரிய வரணும். அதனால் ஆளுநருடைய செயல் அது வந்து கண்டிக்கத்தக்கது. விரைவில் நீதிமன்றத்தில் இந்த 18 எம்எல்ஏக்களுக்கான தகுதி நீக்க வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். வந்த உடனே நல்ல காலம் பிறக்கும் என்று நம்புகிறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு எந்த ஒரு போராட்டத்திற்கு எந்த ஒரு பொதுக்கூட்டமுமே இவர்கள் காவல்துறை வைத்து அனுமதி மறுக்கிறார்கள். நியாயமாக நடக்காத காவல்துறை அதிகாரிகள் மீது அடுத்த கட்டமாக நாங்கள் நீதிமன்றத்தில் வந்து அனுமதி பெறுறப்பயே அவங்க மேலே நடவடிக்கை சொல்லியும் வழக்கு தொடரலாம் என்று பேசி கொண்டிருக்கிறோம் சட்ட வல்லுநர்களில். இந்த மேற்கு மண்டலத்தில் இந்த ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க செய்கிற அடக்குமுறைகளை, எங்கள் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்களை, எங்கள் கட்சியைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்களை எப்படியெல்லாம் அவங்க வந்து நசுக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிர்ப்பாக போராட்டம் வைக்க போகிறோம். சார், தமிழ்நாட்டில் நடக்கிறது நான் அம்மாவுடைய அரசாங்கம் கிடையாது, இது ஐயாவுடைய அரசாங்கம். மத்தியில் ஆள்கின்ற ஐயாவுடைய அரசாங்கம். இவங்கெல்லாம் இது ஒரு அவங்களால பாதுகாக்கப்படுற அரசாங்கம் தான். எல்லாருக்கும் தெரியுமே, அதை திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருக்கீங்க. இவங்க வந்து அவங்களுடைய பிரான்ச் மாதிரி இங்கே நடக்குது. எப்படி ராஜஸ்தானில் பிஜேபி அரசாங்கம் நடக்குது, மற்ற குஜராத்தில் நடக்கிற மாதிரி இங்கே அவங்களோட கிளை நிர்வாகம் ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி நடக்குது. அவ்வளோதான். ஸ்டெர்லைட்டுக்காக இன்றைக்கி மக்களுக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், கண்டன பொதுக்கூட்டம் 14ஆம் தேதி. அடுத்தது வந்து நாங்கள் இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட சொல்லி அங்கே மக்களோடு சேர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரத போராட்டம்லாம் நடத்த இருக்கும். நியூட்ரினோ திட்டத்தை எதிர்த்து தேனி மாவட்டத்தில் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டோம், கண்டன ஆர்ப்பாட்டம். அவங்க கொடுக்கலன்னா நீதிமன்றத்தை அணுகியிருக்கோம். நீதிமன்றத்தை அனுமதி பெற்று அங்கே பெரிய கண்டன ஆர்ப்பாட்ட பொதுக்கூட்டம் நடத்துவோம். காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை சட்டப்படி மேற்கொள்வேன். நிச்சயம் நாம் காவிரியின் உரிமையை மீட்டெடுப்போம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் வரை நமது போராட்டம் ஓயாது.